மலைக்கு பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி பிப்ரவரி 14, 2021 எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்க. பருவதமலை பயணம் நிறைய கார் வேன் எல்லாமே வந்துருக்குது. இங்கே பருவதமலைக்கு பாருங்கள், சுற்றிலும் நல்லா இயற்கை எழிலாக இருக்குது. விவசாய பூமி பருவதமலை அடிவாரத்தில். வாங்க போகலாம். பருவதமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முனியப்பனார் கோயில், கீழே கோயில் இருக்குது பாருங்கள். மலை நம்ம போகிற மலை அதான் பாருங்கள். எல்லா பக்தர்களும் வந்துட்டுருக்காங்க. பக்தர்கள் எல்லாமே பருவதமலை ஏறக்கூடியவங்க வந்துட்டுருக்காங்க. வாங்க போகலாம். 2 வீலர்ஸில் வந்திருக்காங்க. கீழே பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது பாருங்கள். இதான் நுழைவாயில், செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். மேலே மல்லிகார்ஜுன சுவாமி இருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பக்தர்கள் கவனத்திற்கு. இதான் நுழைவாயில். பருவதமலை ஏறுவதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு செக் போஸ்ட்டு. கீழே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில். கீழே பார்த்தீங்கன்னா தமிழக வனத்துறை வந்து சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய பக்தர்கள் இதெல்லாம் இப்போ போகக்கூடிய மலை 4560 அடி உயரம் கொண்ட மலை. வாங்க போகலாம். இங்கேருந்து ஆட்டோவில் அடிவாரத்துக்கு கொண்டு போய் விடுவாங்க ஐயா. கீழே ஆஞ்சநேயர் கோவில். மலை ஏறுவதற்கு துணையாக இருக்கக்கூடியவர். சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வரும்பொழுது உதிர்ந்த பாகங்கள் தான் இந்த பருவதமலை, அண்ணாமலையார், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே. அதனால தான் இங்கே ஆஞ்சநேயரை கும்பிட்டு போகிறோம். வாங்க சாமி கும்பிடலாம். கீழே பெருமாள் சன்னதி, ஆஞ்சநேயர் ஆலயம், பர்வதகிரி ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கும் வந்திருக்கிறோம் நம்ம. வாங்க சாமி கும்பிடலாம். பாருங்கள், மலை உச்சியில் அப்படியே இந்த பனிமூட்டம் அப்படியே சூழ்ந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. உச்சியில் கோயில் தெரியுது பாருங்கள். ரொம்ப இங்கெல்லாம் மலைக்கு மேலே போயிட்டு வராங்க. அற்புதமாக இருக்குது. வாங்க போகலாம். நிறைய பக்தர்கள் மலை ஏறிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. நம்ம செக் போஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2-2.5 கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து போகணும். செக் போஸ்ட்டுங்கிறது ஒரு அடிவாரம். அங்கேருந்தால் நம்மளை வனத்துறையினர் வந்து அனுப்புவாங்க. அதுக்கிட்டதான் இருக்கக்கூடியது கீழே அடிவாரத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கும். அந்த கோயிலேருந்து தான் நம்ம உள்ளே போகிறோம் மேலே உச்சிக்கு. வாங்க போகலாம். வெல்கம் டு ஸ்ரீ சங்கரா யோகம் யூடியூப் சேனல். நம்ம பருவதமலைக்கு வந்திருக்கிறோம். ஒரு பக்தர் வந்து மலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவரை கேட்போம். வணக்கம் சார், நீங்கள் எந்த ஊரில் வரீங்க? காஞ்சிபுரத்தில் வரீங்க. எத்தனை மணிக்கு சார் இங்கே வந்தீங்க? நைட்டு 12:30 மணிக்கு. ஓ, நைட்டு 12:30 மணிக்கு அனுமதி உண்டா? கீழே 12:30 மணிக்கு வந்தீங்க. ஓகே. உச்சிக்கு எத்தனை மணிக்கு சார் போனீங்க? கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கெலாம் மேலே 3 மணிக்கு மேலே ஏறிட்டீங்க. எத்தனை மணி நேரம் ஆகுது சார்? ஒரு தான் இருக்கும். என் கூட வந்த பையனுக்கு காலில் அடிபட்டு இருந்தனால நாங்கள் பொறுமையாக ஏறினீங்க. சரிங்க சார். மேலே தரிசனம்லாம் எப்படிங்க சார்? தரிசனம் நல்லா தான் இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. எப்படி தண்ணீர் வசதிலாம் இருக்கா மேலே? தண்ணீர் வசதி இல்லை. தண்ணி கொண்டு போய்க்கணும். தண்ணி நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். தண்ணி உணவு கொண்டு போய்க்கணும். தண்ணி வந்து எங்கெங்கே விற்கிறாங்க. சேல்ஸுக்கு இருக்குது. ஆமாம், சேல்ஸ் இருக்குது. மேலே குழாட்டை பண்ணி. சரிங்க சார். இது இப்போ இன்றைக்கி அதிகாலையில் ஒரு 6:45 வரீங்க. இப்போ அங்கேயே தங்கிட்டிங்களா? அங்கே இருந்துட்டு தான் வரோம். சாமியெல்லாம் மேலே எப்படி பூஜை பண்ணுறதுக்கு பூஜை ஆட்கள் இருக்காங்களா? நாமளே பூஜை பண்ணிக்கணுமா?
ஒருத்தர் இருக்கார், ஐயர் இருக்கார். இருந்தாலும் நம்ம எடுத்துன்னு போகிற திங்ஸை வந்து நம்மளே பண்ணுறதுக்கு ஒரு சந்தோஷம். ஓ, நம்ம பூஜை பண்ணிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. அனுமதி கொடுத்துருக்காங்க. சந்தோஷம் சார், சந்தோஷம் சார். ஏன்னா அதை விட நமக்கு ஒரு கொடுக்கணும் வேறு எதுவுமே கொடுப்பணுங்க, வேறு எதுவும் கிடையாது. நம்ம அதுக்கு தானே நம்ம அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து ஒருத்தவங்க ஒரு ஊர்லேருந்து வராங்க. கண்டிப்பாக. ஒரு சில இடத்துல அவங்க பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக தெரியல. நம்ம கையால் நம்ம சாமிக்கு பண்ண சொல்ல அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுவும். கண்டிப்பாக. நீங்கள் இந்த மலைக்கு எத்தனை வாட்டி வந்துட்டுருக்கீங்க? இதோட 4வது தடவை. 4வது வர வரீங்க. சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க சார். கரூர்லேருந்து பருவதமலைக்கு வந்த சிவபக்தர்கள், மலை ஆர்வலர்கள் எல்லாமே இருக்காங்க பாருங்கள், எல்லாருமே இருக்காங்க. இந்த நிற்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மலை தான் வந்து நம்ம ஏற போகிறோம், உச்சிக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருக்குது. இங்கே கீழே இருக்கக்கூடிய கோயில்களில் குடிநீர் வசதிக்காகவும் குளிக்கிறதுக்காகவும் இந்த கிணறு வந்து இருக்குது. தண்ணி வந்துட்டுருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வனைதுர்க்கை அம்மன் கோவில் இருக்குது. கீழே ஒரு சிவன் ஆலயம் இருக்குது. வாங்க போகலாம். மலையேறக்கூடிய பக்தர்கள் கீழே இருக்கக்கூடிய படி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க போகலாம். இரநந்தி சுவாமியுடைய பாதம் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், சுவாமி பாதம். வாங்க போகலாம். 5 கரத்தனை ஆணை முகந்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. விநாயகரை வழிபட்டாச்சு. வாங்க போகலாம். படி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது, இலகுவாக இருக்குது ஏறுறதுக்கு. பக்தர்கள் ஏறுவதற்காக நல்ல ஒரு சமதளமாக போயிட்டுருக்கு. படி தொடர்நிலையான படி நல்லா கட்டியிருக்காங்க. வாங்க போகலாம். மலைக்கு ஒரு வேண்டுகோள், மலைக்கு வரும்போது பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளாஸ்டிக் பாட்டில்லாம் இந்த மாதிரி இந்த குப்பை தொட்டி கட்டி வச்சுருக்காங்க, இதில் போட்டுருங்க தயவுசெய்து. மலையை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. வாங்க போகலாம். இந்த மரம் பாருங்கள், ஒரு பொந்து மாதிரி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பக்தர்கள் வந்து அவங்களுடைய இதை பதிச்சிருக்காங்க. வாங்க போகலாம். இந்த மலையிலேயே ஆஞ்சநேயர் இருக்கார். வாங்க, பருவத மலைக்கு போயிட்டுருக்கோம். நம்ம அந்த உச்சிக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். சுற்றிலும் பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் ஏறி இருக்கோம். சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் எப்படி இருக்குது பாருங்கள். அதிகாலையில் 7:30 மணி ஆகுது. சூரியன் இப்போ தான் எழும்பி ரொம்ப அற்புதமாக பிரகாசமாக இருக்கார். இயற்கை சூழலாக இருக்குது. வாங்க போகலாம். பாருங்கள், 200 படிகளை நம்ம ஏறி இருக்கோம் இது வரைக்கும். இந்த 200 படி ஏறினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஜூஸு, தண்ணி இந்த மாதிரிலாம் விற்பனைக்கு வச்சுருக்காங்க பக்தர்களுக்காக. சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. கம்மங்கூழ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வரக்கூடிய பக்தர்கள் பயன்படுத்திக்கங்க. எல்லா நாட்கள்லையும் நீங்கள் விற்பீங்களாம்மா? சரிங்கம்மா. சனி ஞாயிறு வருவீங்க. கும்பல் எப்படிங்கம்மா, எல்லா நாட்களும் வருமா இல்லை சனி டெய்லியும்? சரிங்கம்மா, சரிங்கம்மா.
பௌர்ணமிக்கு வந்து ஒரு 6,000-7,000 பேர் வருவாங்க. சந்தோஷமா, நன்றிங்கம்மா. பாருங்கள், நல்லா பசுமையாக இருக்குது, அடர்த்தியாக இருக்குது. ஒவ்வொரு மரங்களும் நடக்கும்போது வெயிலே தெரியல, ரொம்ப அற்புதமாக இருக்குது. படியும் இலகுவாக இருக்குது, எல்லா வயதினரும் ஏறக்கூடிய தன்மையில் இருக்குது படி. வாங்க போகலாம். எவ்வளோ அடர்த்தியாகவும் அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். அப்படி ரொம்ப அமைதியாக நம்ம நடந்து வந்துட்டுருக்கிற பாதை. வாங்க போகலாம். $250 படிகள் வந்துட்டோம். படிகள் 300க்கு வந்துட்டோம். இது வரைக்கும் 300 படி ஏறி இருக்கோம். வாங்க போகலாம். 350 படிகள் வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம வந்திருக்கிறது. வாங்க போகலாம். பாருங்கள், பெண்கள், வயதானவர்கள் எல்லாருமே ஏறக்கூடிய அளவில் இருக்குது. வாங்க போகலாம். மலையோட உயரம் 4560 அடி உயரம். இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. தென்மாதி மங்கலம்ங்கிற அடிவாரத்தில் இருந்தால் நம்ம இப்போ ஏறிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது பருவத மலைன்னு சொல்லுவாங்க இந்த மலையை. வாங்க போகலாம். இந்த அன்றைக்கி தான் கொஞ்சம் ஏற்ற ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம 400 படியை நெருங்குகிறோம். பாருங்கள், வழிநெடுக்க எத்தனை படிகள் ஏறி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்காங்க. இப்போ 400 படிக்கு வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது. வாங்க போகலாம். இந்த வியூவிலேருந்து பாருங்கள், மலை எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இன்னும் ஒரு நந்தி போல் காட்சியளிக்குது. பக்தர்கள் மேலேருந்து கீழே வந்துட்டுருக்காங்க. வாங்க போகலாம். பாருங்கள், அற்புதமாக ஒரு குகை. மேலே போயிட்டு வந்துட்டோம். கீழே வந்து சிவன் வச்சுருக்காங்க. சித்தர்கள் சூக்ஷ்மமாக இங்கே இருக்கக்கூடிய தன்மையை வந்து தியானத்தில் உணர முடியும். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுற்றிலும் பாருங்கள். வாங்க போகலாம். 450 படி ஏறி இருக்கும் அது வரைக்கும். வாங்க போகலாம். வாங்க, நம்ம 500 படி நெருங்கிட்டோம். வாங்க போகலாம். 750 படி வந்துட்டோம். வாங்க போகலாம். பாருங்கள், மொட்டைப்பாறையாக இருக்குது. மலை ஏறக்கூடிய இடத்துல ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லோரும் ஏறிக்கிட்டு இருக்காங்க. வாங்க போகலாம். இங்கே ஒரு கோவில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். முருகன், வள்ளி தெய்வானை, விநாயகர், ஐயப்பன். பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் ஏறி இருக்கங்கிறது தெரியும். எவ்வளோ உயரத்தில் இருக்கோன்னு தெரியும். பாருங்கள், ரொம்ப பசுமையாக இருக்குது. வாங்க போகலாம். இந்த பகுதி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. சதுரகிரியில் பார்க்குற மாதிரியே இருக்குது. இந்த பாதை பருவதமலையில் இருக்கும். வாங்க போகலாம். இந்த பாதை நடுவே பாருங்கள், நிறையா அம்புக்குறி போட்டிருக்காங்க. இப்படி தான் போகணுன்ட்டு பக்தர்கள் வழி தவறி போயிடக்கூடாதுன்னு பண்ணியிருக்காங்க பாருங்கள். வாங்க போகலாம். பருவதமலையில் இது ஒரு சமதளம் மாதிரி போகுது. மண் நிறைஞ்சதாக இருக்குது. பாறைகள் குறைவாகவும் ஒத்தடி பாதை போல் போயிட்டுருக்கு. திருவண்ணாமலை 40 கிலோமீட்டர். அதான்டா வரமாட்டேங்குது. படின்றீங்க. படி உண்மையாலுமே தாண்டி வந்ததுக்கப்புறம் பாறைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்லா பசுமையாக இருக்குது. கிளைமேட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படி மழை பெய்கிற மாதிரி மேகமூட்டமாக இருக்குது. பாருங்கள், இங்கே ஒரு கடை இருக்குது. கடை பக்கம் வந்துட்டோம். மழை தெரியுது பாருங்கள்.
மேகமூட்டங்கள் பாருங்கள், இப்படி மழை வருவது போல் மேகமூட்டங்கள் சூழ்ந்துருக்கு. ஆனால் நல்லா இருக்கு கிளைமேட், மலை ஏறுவதற்கு ஈஸியாக இருக்குது. வாங்க போகலாம். இந்த இடம் பாருங்கள், பருவதமலையில் கொஞ்சம் நட்ட குத்தத்தில் இருக்குது. வாங்க போகலாம். மலையோட முக்காவாசி பகுதி ஏறிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. போக வேண்டிய பாதை இது. மலைக்கு போயிட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்காங்க. நம்ம ஏறி வந்த பாதை எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோங்கிறது பாருங்கள், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு. வாங்க போகலாம். சார் வணக்கம், நாங்கள் சங்கரா யோகம் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம் பருவதமலைக்கு. இப்போ இங்கே 2 பாதை இருக்குது, இங்கிட்ட ஒரு பாதை இங்கிட்ட ஒரு பாதை இருக்குது. இந்த பாதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது வந்து தென்மாரிமங்கலம் பாதைன்னு சொல்லுவாங்க. சரிங்க. சரிங்களா, இது வந்து கடலாடி பாதை. கடலாடினா நம்ம செங்கத்துலேருந்து அடுத்ததுங்களா? ஃபஸ்ட்டு இந்த கடலாடி வரும். சரிங்க சார். அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வரும். ஓ, இது வந்து படிக்கட்டு இருக்கும். சரிங்க. ஏறுறது கொஞ்சம் ஈஸி. அது வந்து படிக்கட்டு இருக்காது, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் படிங்கள்லாம், கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த ரூட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்டாக உள்ள வர மாதிரி இருக்குது கோயிலுக்கு. லாங்காக இருக்கும். சரிங்க சார். உங்கள் பேருங்க சார்? மதிவானன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? தூத்துக்குடி ஆக்சுவலாக. சரிங்க. இப்போ இருக்கிறது பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. சரிங்க. இங்கே எத்தனாவது வாட்டியாக வந்திருக்கீங்க அந்த மலைக்கு? பருவதமலைக்கு 9 முறையாக வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். என்னென்ன நாட்களில் வருவீங்க? ஆக்சுவலாக வந்து முன்னெல்லாம் சிவன்ராத்திரிக்கு வந்துட்டு இருந்தீங்க. சரிங்க. ரொம்ப க்ரௌடாக இருக்கும். சரிங்க. இறங்கி போகிறது வரதுலாம். சரிங்க. அதனால் இப்போ மாமூல் டேஸில் சாட்டர்டே சண்டேஸ் கிளம்பி சாட்டர்டே சண்டேலாம் வந்துடுவீங்க. ஓகே சார். ஃபேமிலியாக வருவீங்களா, நீங்கள் மட்டும்தாங்களா? ஓகே, ஃபேமிலியெலாம் முன்னாடி போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய தகவல் வந்து இன்னும் வரக்கூடிய பக்தர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். நன்றி. பருவதமலையில் நம்ம இப்போது கம்பிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். உச்சியை நெருங்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், மக்கள் போகிறதுக்கு ஒரு பாதையும் வர்றதுக்கு ஒரு பாதையாக நடுவில் வந்து கம்பி அடிச்சிருக்காங்க. இது கோயில் வரைக்குமே இந்த கம்பி நீடிக்கும். கம்பி வந்து கொஞ்சம் டேப்பராக இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏறுறதுக்கு. அதுக்கு தான் இது. வாங்க போகலாம். ரொம்ப நட்ட குதிரதாக இருக்குது, அதாவது கம்பி கொடுத்துருக்காங்க. வாங்க போகலாம். பாருங்கள் எவ்வளோ பேர் கம்பியை பிடிச்சி இறங்கிட்டுருக்காங்க. இனிமேல் தான் டஃப் ஆரம்பிக்க போகுது பருவதமலையில். வாங்க போகலாம். இந்த வீடியோ வந்து பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் ஏறி இருக்கோன்னு தெரியும். நம்ம இப்போ கம்பி பாதைக்கு வந்துட்டோம், ஏறிட்டுருக்குறோம். ஃபைனல் எண்டுக்கு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இனிமேல் தான் கடப்பாறை பாதையை வந்து இந்த வியூவில் வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. மலை உச்சிக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோவிலை போய் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ மலையை கடந்து வந்திருக்கோம். சிவ அன்பர்கள், மலையேறும் ஆர்வலர்கள்லாம் ஏறிட்டுருக்காங்க. பாருங்கள், வாங்க மேலே போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கோயிலில் தெரியுது. உச்சிக்கு வந்துட்டோம். வாங்க போகலாம். அங்கே தெரியுது பாருங்கள், அதான் உச்சி. வாங்க போகலாம். எல்லோரும் உச்சிக்கு போயிட்டுருக்காங்க பாருங்கள். வாங்க போகலாம். இந்த வியூவில் வந்து பாருங்கள், நம்ம எவ்வளோ தான் ஏறி இருக்குன்னு தெரியும். இந்த பாறையாக இருக்கிற இடத்துல தான் உச்சியில் தான் கோயில் கட்டியிருக்காங்க. வாங்க போகலாம். பருவதமலை உச்சிக்கு போயிட்டு இறங்கக்கூடிய பாதையை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள், இப்போ நம்ம ஏறக்கூடிய பாதையை போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பாருங்கள், இதான் வந்து மலை ஏறக்கூடிய பாதை. பருவதமலையில் கடப்பாறை பிடிச்சி ஏறக்கூடிய பாதைன்னு சொல்லக்கூடியது இதுதான். நம்மளுடைய நண்பர்கள் ஏறிட்டு இருக்காங்க பாருங்கள். வரிசையாக கடப்பாறை அடிச்சிருக்காங்க பாருங்கள்.
உச்சிக்கு தான் போக போகிறோம். கொஞ்சம் டஃபஸ்ட்டாக தான் இருக்குது. செயினும் போட்டிருக்காங்க, செயினு பிடிச்சி ஏறலாம். பாருங்கள். வாங்க போகலாம். பாருங்கள், இது நம்ம வந்த பாதை கீழேருந்து அந்த கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம செக் போஸ்ட்லேருந்து வர பாதை. நல்லா தெரியும் பாருங்கள். இந்த அன்றைக்கி ஒரு செட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம அன்னதானம் சாப்பிட்ட இடம். இப்போது பருவதமலையில் கடப்பாறை பிடிச்சி ஏறக்கூடிய தன்மையை தான் நம்ம இப்போ வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸ்ரீ சங்கரா யோகம் யூடியூப் சேனல் சார்பாக. பாருங்கள் எவ்வளோ பேர் ஏறிட்டுருக்காங்க. வாங்க நாமளும் ஏறலாம். நாமளும் ஏறலாம். மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். கடப்பாறை பிடிச்சி வாங்க போகலாம். செயின்லாம் போட்டிருக்காங்க. டஃப்பாக பாருங்கள். பருவதமலையில் மலை கோயிலுக்கு போகக்கூடிய இடம் இதான். கடப்பாறை பாறை வழி. டஃப்பான பாதையில் ஏறிட்டுருக்கோம். ஏறு மேலே ஏறு. கடப்பாறை பாறையில் ஏறிட்டுருக்கோம். கேமரா பிடிச்சிட்டு மலை ஏறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய வியூஸ்க்காக தான் இது பண்ணுறோம். நம்ம நட்டகுத்தில் போயிட்டுருக்கு பாரு. போங்க, நம்ம எவ்வளோ தூரம் ஏறிக்கும் பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ தூரம் ஏறணும். செயினை பிடிச்சி போயிட்டுருக்கோம். கடப்பாறை பாறை பருவதமலையில் பாருங்கள், படி இரும்படி போட்டிருக்காங்க. செங்குத்தான பாதையில் மக்கள் ஏறிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் வெயிலாக இருக்கணும், சுடுது. வாங்க போகலாம். எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். வாங்க போகலாம். பருவதமலையில் ஒரு மிரளாக வைக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்குது. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. மலை ஏறிட்டுருக்கோம். ஃபைனல் உச்சிக்கு போயிட்டுருக்கோம். கம்பிப்படி கட்டி ஏணி. கோயில் தெரியுதுங்களா மேலே பாருங்க. கோயிலுக்கு வந்துட்டோம். கஷ்டமான பாதைகளை கடந்துட்டோம். இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், அந்த மலை உச்சியில் தான்
நம்ம போகிறோம். நம்ம போகக்கூடிய இடம் அந்த கருங்கல்ல கட்டப்பட்ட கட்டடம் வந்து அன்னதான கூடம். எவ்வளோ பெரிய மலை பாருங்கள். நம்ம எங்கேருந்து வந்தோம், எவ்வளோ தூரம் ஏறி இருக்கோம், சுற்றி இருக்கக்கூடிய மலைகளை பாருங்கள். பருவத மலை. வாங்க போகலாம். ஃபுல்லாக கடப்பாறை தான். கம்பி பாலம் போட்டிருக்காங்க பாருங்கள். வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். வாங்க போகலாம். இந்த மண்டபத்தில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மலை ஏறிட்டு இருக்கோம். உச்சிக்கு போயிட்டுருக்கோம். கடப்பாறை பகுதிகளை கடந்த பிறகு வாங்க போகலாம். எவ்வளோ பள்ளத்தாக்கா இருக்குன்னு பாருங்கள். நம்ம எவ்வளோ ஏறி வந்திருக்கோன்னு பாருங்கள். நல்லா உட்காந்து இறங்குறாங்க. வாங்க போகலாம். நவீன் ப்ரோ, இது ப்ரோ ஒன்றா போகலாம். அதெல்லாம் பிடிக்காது. அவன் பக்கம் போ. ஸ்டெப்ஸ் தான் இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாறை கடந்த பிறகு பாறைகளை ஏறி அதுக்கு அடுத்தது தான் நம்ம எங்கே வந்துட்டுருக்கோம் பாருங்கள். அங்கே போகணும். இங்கே எல்லாமே சிமெண்ட் படிகளாக போட்டிருக்காங்க, வழுக்காத அளவுக்கு. அங்கே போகலாம். நம்ம உச்சிக்கு போகிற பாதை தான் இப்போ நம்ம வந்த பாதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம்.
பாருங்கள், சின்ன சந்து மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம். வாங்க போகலாம், மேலே போகலாம் வாங்க. பர்வதமலை உச்சியில் அப்படியே பாறையை செதுக்கியிருக்காங்க விநாயகரை. வாங்க போகலாம். மலை உச்சிக்கு வந்துட்ட கோயிலுக்கு பாருங்கள். பாருங்கள், அன்னதான மண்டபம் மேலே கட்டியிருக்காங்க. உண்மையாலுமே பெரிய ஒரு சேவை தான். நம்ம வந்திருக்க இந்த பாதை, நம்ம எவ்வளோ பாதைகளை கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். மலைக்கோவில் வாங்க. இந்த இந்த மரத்தை பாருங்கள், ஃபுல்லாக பாறையோட ஒன்றா இணைஞ்சிருக்கு. நிறையா ஆஞ்சநேயர்கள் இருக்காங்க. இங்கே தான் என்ட்ரன்ஸு உச்சியில். பாருங்க கோபுரம். வலை போட்டிருக்காங்க. இங்கிட்ட வந்து பாதுகாப்பற்ற ஏரியாங்கிறனால. பர்வதமலை பாருங்கள், எல்லா புகழும் அருள் தரும் திருப்பர்வதமலைக்கு சொல்லி பண்ணியிருக்காங்க. மழைநீர் சேகரிப்பு தொட்டி. வாங்க இங்கே பாருங்க, பள்ளத்தாக்கு. இங்கே வந்து டவர் வச்சுருக்காங்க. வாங்க போகலாம். சரிங்க. விநாயகர் இதை பாருங்கள், கோபுரம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. டவர் கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். மற்றும் இடிதாங்கி, நந்தி பெருமான். மலை ஏறிட்டு சாமி மட்டும் உட்காந்துருக்காங்க. பாட்டு பாடினாங்க, சிவன் பாட்டு. நாங்களாம் குரூப்பாக நம்ம கிட்ட எல்லாம் பாருங்கள், மலை உச்சியிலேருந்து பார்க்கும்போது சுற்றியில் இருக்கக்கூடிய மலைகள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இது வந்து மலை தண்ணீர் வந்து தேங்கிறதுக்காக இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு குழி. சுற்றிலும் வேலி அமைச்சிருக்காங்க, மக்கள் பாதுகாப்பான நிலையில் செல்லணும்னு சொல்லிட்டு. பாருங்கள், இதான் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடிய பாதை. வாங்க உள்ளே போகலாம். வாங்க உள்ளே போகலாம். பேக்கை பார்த்துட்டு வரீங்களா? அந்த பேக்கில் ஒன்றும் இல்லை, வெறும் பை தான், துணி தான் இருக்குது. ஓ, பக்தர்கள் உட்காந்துருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. வழிபாடு முடிச்சுட்டு எவ்வளோ பேர் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க பாருங்கள். கொடிக்கம்பம், மலை உச்சியில் கொடிக்கம்பம். கும்பாபிஷேகம் எப்போ நடந்துச்சு, என்ன எல்லா டீட்டெயில்ஸ்லாம் இருக்காங்க. அம்மா வணக்கங்கம்மா. இப்போ வந்து நீங்கள் இப்போ வழிபாடு முடிச்சிட்டிங்களா? எப்படிங்கம்மா இருந்துச்சு வழிபாடு? ரொம்ப நன்றிங்க ஐயா, எங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தணுங்க ஐயா.
ஈரோட்ல இருந்து எனக்கு கரூர் வந்து, கரூர்ல இருந்து இங்க வந்து என்னை பர்வதமலை கூட்டிட்டு வந்தீங்களா ஐயா. எனக்கு பயன் இல்லாததுக்கு நீங்க எல்லாம் பயனா இருந்து எனக்கு உதவி செஞ்சதுக்காக ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றி. மல்லிகார்ஜுனருக்கும் நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. என் வாழ்க்கையில இந்த இடத்துக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டேன் தனியா. 65 வயசுக்கு இந்த இடத்துக்கு நான் வருவேனா, கடப்பாறை ஏடுவனான்னு எனக்கு தெரியல. ஆனா இறைவன் கூட்டிட்டு வந்துட்டாரு. உள்ள பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களாம்மா? பூஜை நீங்களே பண்ணுறீங்களாம்மா? நாங்களே பூஜை பண்ணுவோம் ஐயா. சரிம்மா. நாங்களே அபிஷேக பொருள் எல்லாம் கொண்டு வந்து நாங்களே பூஜை பண்ணி நாங்களே திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம்மா, நன்றிங்க. நாங்க பர்வதமலை ஏறிட்டோம், எல்லாரும் வாங்க. ஸ்ரீ சங்கரா யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தென்னாருடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாகம் 2 ஆனாய் போற்றி. அண்ணாமலை மன்னா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. ஓதியாரோடும் உடலாருளை காதினார் கருள் ஆணிலை. காதினார் கருள் ஆணிலை. ஆதியார் அழியார்க்கு நல்லரே காதலாகி கசிந்து கண்ணீர் மழே ஓதுவாதமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது. வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. நாதன் நாமம் நம சிவாயவே. நெக்குள்ளார்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையும் எண்ணுவர். தக்கவானவர் ஆர்த்தது வீர்ப்பது. தக்கவானவர் ஆர்த்தது வீர்ப்பது நக்கண்ணாமம் நம சிவாயவே. நக்கண்ணாமம் நம சிவாயவே. இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கள் மேல் தளங்கொள் காழ்வீரள் சங்கரன் ஊன்றலு மழங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை. மழங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நம சிவாயவே. நலங்கொள் நாமம் நம சிவாயவே. நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையாள் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம். சிந்தையாள் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம் வந்த பாஷம் அறுக்க வல்லார்களே. வந்த பாஷம் அறுக்க வல்லார்களே. தென்னாருடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாருடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. உருவானாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.
ஆமாம். ஏன் கேட்டால் அது அப்படி தான் இருக்கிறது. பேக் மாட்டிக்கணும். இந்த பேக் எடுத்துக்க வாங்கி கொடுத்துருக்கணும். நான் வச்சுக்கிறேன். இது யாரப்ப தெரியாது. இது இறங்கும் பாதை. மேலேருந்து நண்பர்கள் இறங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். வாங்க இறங்கலாம் கீழே. பாருங்கள் பக்தர்கள் வந்து பர்வதமலை மலை உச்சிக்கு போயிட்டு இறங்கும் பாதையில் இறங்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹாய் சொல்லுங்கள். ஓகே. பர்வதமலையில் உச்சிக்கு போயிட்டு கம்பிப்படியில் வந்து இறங்கிட்டு இருக்காங்க பக்தர்கள். மலைக்கு வரவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இறங்குங்க. உச்சிக்கு போயிட்டு வரும்போது கவனமாக இறங்குங்க. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பர்வதமலையில் கீழே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவில் தான். பாருங்கள் கம்பீரமாக எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இந்த கோவில்கள். கீழே ரொம்ப சிறப்பாக இருக்குது பாருங்கள். யானை சிலையெல்லாம் இருக்குது கீழே. பர்வதமலை ஏறுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த கோவில். கண்டிப்பாக கீழே வந்தால் வழிபாடு பண்ணுங்கள். அம்மன் கோவில்.